நீங்க எஸ்பிஐ, HDFC அல்லது ICICI போன்ற வங்கிகளுடைய வாடிக்கையாளரா? ஒரு வங்கி கணக்குல இருந்து மற்றொரு வங்கிக்கு மாறுவது அப்படின்றது இதுவரை மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்து வந்துச்சு. பழைய கணக்கு கொடுத்து வச்சிருந்த மாத தவணை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு போன்றவற்றை புதிய கணக்குக்கு மாற்றுவதற்குள்ள பல படிவங்களை நிரப்பி வங்கிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அலைந்து போதும் போதும் அப்படின்னு ஆயிடும். ஆனா இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்திய ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்களுக்காக ஒரு மிகப்பெரிய குட் நியூஸை வெளியிட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் பேமெண்ட்ஸ் விஷன் 2028 திட்டத்தின் கீழ் பாஸ் அப்படின்ற புதிய வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கு. எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நாம எப்படி ஒரு சிம் கார்டில் இருந்து மற்றொரு நெட்வொர்க்குக்கு மொபைல் நம்பரை மாத்தாம போர்ட்டபிலிட்டி வசதி மூலம் மாறுகிறோமோ, அதே போல இனி உங்களுடைய கணக்கையும் ஒரு வங்கியில இருந்து மற்றொரு வங்கிக்கு மிக எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த பாஸ் திட்டத்தின் மூலம் உங்களுடைய பழைய வங்கி கணக்கில் இருக்கும் அனைத்து பண பரிவர்த்தனை விவரங்களையும் எவ்வித சிரமமும் இன்றி புதிய வங்கி கணக்குக்கு தானாகவே மாற்றிக்கொள்ள முடியும். இதில் முழுமையான மாற்றம் அல்லது உங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் மாற்றிக்கொள்ளும் பகுதி மாற்றம் அப்படின்னு 2 வசதிகள் இருக்கும். இதனால இனி ஒவ்வொரு முறையும் நீங்க புதிய படிவங்களை நிரப்பி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. இதன் மிகப்பெரிய நன்மை என்னன்னு பார்த்தோன்னா, வங்கிகள் ஒன்றிணைக்கப்படும் போது ஏற்படும் குழப்பங்கள் இனி இருக்காது. தவணை தொகையை செலுத்துவதில் ஏற்படும் தாமதத்தால் விதிக்கப்படும் அபராதங்கள் மற்றும் அதனால பாதிக்கப்படும் உங்களது சிபில் ஸ்கோர் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும். எங்கு சிறந்த வட்டி விகிதம் மற்றும் நல்ல சேவை கிடைக்கிறதோ அங்கு வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்த வங்கிக்கு தடையின்றி மாறலாம். இது வங்கிகளுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கும். இது மட்டும் இல்லாம ஆன்லைன் மோசடிகளை தடுக்கவும் ரிசர்வ் வங்கி அதிரடி திட்டங்களை வகுத்திருக்கு. இனி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை வாடிக்கையாளர்களை தற்காலிகமாக ஆன் அல்லது ஆஃப் செய்து கொள்ளும் புதிய வசதி வரவுள்ளது. இது மூலமா உங்களுக்கு தேவையில்லாத நேரங்கள்ல ஆன்லைன் பரிவர்த்தனைகளை நீங்களே முடக்கி வச்சு மோசடிகள்ல இருந்து தப்பிக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் மோசடி நடந்தா அதுக்கு பணத்தை அனுப்பிய வங்கியும் மோசடி நபர் கணக்கு வைத்திருக்கும் வங்கியும் கூட்டாக பொறுப்பேற்கும் புதிய விதியும் அமலுக்கு வரவுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் RBIயின் இந்த புதிய மாற்றங்கள் சாமானிய மக்களின் வங்கி பயன்பாட்டை மிகவும் எளிமையாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றப்போகிறது அப்படின்றது தான் நிதர்சனம்.